இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல நிலமாக நண்பா ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகின்றேன். சில நிமிடங்களில் உங்கள் சிந்தையை கூர்மையாக்க அடியனோடு பயணம் செய்யுங்கள். எல்லா படைப்புகளும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அவைகளுக்குள்ளாக ஒரு புரோகிராமை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். உதாரணமாக பலாமரத்தின் விதையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்குள் ஒரு புரோகிராம் நிறுவப்பட்டிருக்கிறது, இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த பலாமரத்தை எங்கு விதைத்தாலும் அந்த பலாமரத்தினுடைய செயல்பாடுகள், வெளிப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த புரோகிராமின் வழியாகத்தான் அந்த விதையானது அதை விளைவிக்க செய்கின்றது. அந்த பலாமரத்தின் இலை எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய கலர் எப்படி இருக்க வேண்டும், வடிவம் எப்படி இருக்க வேண்டும், அந்த மரத்தின் தண்டுகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த தண்டினுடைய பட்டைகள் எப்படி இருக்க வேண்டும், இன்னும் பூக்கள் எப்படி இருக்க வேண்டும், கனி என்ன வடிவத்தில் இருக்க வேண்டும், என்ன கலரில் இருக்க வேண்டும், விசேஷமாக என்ன சுவையில் இருக்க வேண்டும் என்கின்ற எல்லா காரியங்களும் அந்த விதைக்குள் புரோகிராமாக கர்த்தர் இன்ஸ்டால் செய்திருக்கின்றார். இதை எல்லா மரத்திற்கும் நாம் சொல்லலாம். அதே பிரின்சிபிள் தான் மாமரத்திற்கும் உள்ளும் அதன் விதைக்குள்ளும் ஒரு புரோகிராம் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த புரோகிராமின் படியே மாமரத்தின் இலைகள் எப்படி இருக்க வேண்டும், பூக்கள் எப்படி இருக்க வேண்டும், கனிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த மாமரத்தின் விதை தீர்மானித்து அது ஒரு மாமரமாக நல்ல ஒரு தோற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு கனிகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதை போல மனிதனுக்குள்ளும் ஒரு புரோகிராம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புரோகிராம் ஒரு வித்தியாசமுள்ள புரோகிராம். ஏனென்று சொன்னால் மற்றவைகள் புதிய புரோகிராமை கர்த்தர் அவைகளுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த புரோகிராம் என்று வரும்பொழுது அது புதியதல்ல, ஒரு காப்பி பேஸ்ட் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் தனக்குரிய புரோகிராமை அப்படியே மனிதனுக்கும் கடத்தினார். நான் எதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இறை சாயலை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இருக்கட்டும், பலாமரம் எப்படி தன் புரோகிராமின்படி செயல்படுகிறதோ, எப்படி மாமரம் தன் புரோகிராமின்படி செயல்படுகிறதோ, அதுபோல மனிதனும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புரோகிராமின்படி தான் செயல்பட்டாக வேண்டும். அதாவது கர்த்தருடைய புரோகிராம் நமக்குள் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய புரோகிராமின்படியே நாம் செயல்பட்டு கர்த்தருடைய செயல்பாடுகளை, அந்த தோற்றத்தை இந்த உலகிற்கு நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். எபேசியர் 2:10 இதை தெளிவாக சொல்லுகிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார். இந்த வசனத்தின் ஆழமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனுடைய செய்கைகளை வெளிப்படுத்த அதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய செய்கைகளை வெளிப்படுத்த வேண்டிய புரோகிராம் நிறுவப்பட்டவர்கள் என்று இந்த வசனம் நமக்கு விளக்குகின்றது. நாம் இன்று இதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எப்படி என்று சொன்னால், பலாமரம் விதைத்த பிறகு யாரும் அதற்கு அருகில் சென்று நீ இப்படி இருக்க வேண்டும், இந்த வடிவத்தில் இருக்க வேண்டும், உன்னுடைய கனி இப்படி இருக்க வேண்டும், சுவை இப்படி இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்வதில்லை. ஒரு மாமரத்தை விதைத்த பிறகும் அதனிடத்திலே சென்று நாம் கட்டளையிடுவதில்லை, உன்னுடைய இலை இப்படித்தான் வர வேண்டும், கனி இந்த வடிவத்தில் வர வேண்டும் என்று சொல்லவில்லை. எப்படி அந்த புரோகிராம்கள் அவைகளுக்குள் நிறுவப்பட்டிருக்கிறதோ அதுபோல அவைகள் இயற்கையாகவே தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. எனவே நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், நாமும் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். அது என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய சாயலை வெளிப்படுத்த நாம் நிறுவப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யாரும் எனக்கு போதிப்பார்கள் என்று நீங்கள் காத்திருக்காமல், அல்லது நான் எனக்கு விரும்பியபடி ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்மை நாமே ஏமாற்றாமல், நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருப்பது கர்த்தருடைய புரோகிராம், அதாவது கர்த்தருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதால் நாம் எப்படி ஒரு பலாமரம் அதற்கு ஏற்றபடி அந்த புரோகிராமின்படி தன்னை வெளிப்படுத்துகிறதோ, மாமரம் தன்னை வெளிப்படுத்துகிறதோ,
எனவே மனிதனாகிய நாமும் நம்முடைய விருப்பப்படி நம்மை வெளிப்படுத்தாமல் அந்த சிருஷ்டிப்பின் மகிமையை உணர்ந்து அந்த இறை சாயலை வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். உங்களுக்கு எளிதாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக இந்த காரியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆண்டவர் அதை விரும்புகின்றார். நாம் ஆண்டவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவரை இந்த உலகில் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.